ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தேங்க்ஸ் சொல்லணுன்னு தான் தோணுச்சு. இப்போ நம்மளோட சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. நானும் சரி, ருபீனாவும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு பேருமே. இது எல்லாமே உங்களால் தான்டா கிடச்சிது. நான் ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, நர்வஸாக இருந்தது. நம்ம வாய்ஸ்லாம் ரீச் ஆகுமா, அவ்வளோலாம் இதுவாகாது. 200 ஃபாலோவர்ஸ் தாண்டதே கஷ்டம், இப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணதில் கமெண்ட் பண்ணது, நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெயிட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் எபிசோட் ஃபாஸ்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் சொல்லும்போது, சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டியர். உண்மையாக சொல்ல போனால் இந்த ஹாப்பினஸ் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு கொடுத்தது. ஏன்னா நான் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் எப்போ டிப்ரெஷனில் இருந்தாலுமே எனக்கு நம்ம சேனலுக்குள்ளே வந்து உங்களோட கமெண்ட் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாகிடுறேன் டியர்ஸ். இப்போ ஒரு 1 வீக்காக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் சரியாக ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 1 வீக்காக கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருந்தேன். அதனால தான் 1K சப்ஸ்கிரைபர் வந்துமே என்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 1 ஷாட் நான் கொடுக்க முடியல. அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி ஒரு 1 ஷாட் என்னால் கொடுக்க முடியல. இப்போ உங்ககிட்ட நான் சாய்ஸில் கொடுத்தேன். நீங்கள் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி ஃபால் இன் லவ் இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன எல்லா ஒன்லைன் ஸ்டோரியுமே கண்டிப்பாக 1 ஷாட்டாக வரும் டியர்ஸ். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ண இந்த ஒன்றை வந்து நான் ஃபஸ்ட்டாக போட்டுருவேன். மற்றதெல்லாம் எஃப்எஃப்க்கு நடுவில் 1 ஷாட்டாக வந்துடும் டியர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன 1 ஷாட் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே நானும் சரி, மூச்சு பையாவும் சரி, உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 ஷாட் அண்டு எஃப்எஃப் நாங்கள் கொடுப்போம் டியர்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் சொல்ல போனால் நான் அழுதுருவேன் போல். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் டியர்ஸ். ஆனால் சாரி, 1K சப்ஸ்கிரைபர் வந்து நான் 1 வீக் அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். எனக்கே அது கொஞ்சம் சேடாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது டியர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டியர்ஸ். டியர்ஸ் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி, என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தான். அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டியர். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் சூஸ் பண்ண டாம் அண்ட் ஜெர்ரி ஃபால் இன் லவ் அதோட 2 ஷாட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகே டியர், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. டைம் ஆகிடுச்சு, எனக்கு ஃபுட்டு எதுவும் வேணாம். எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே வேறு. வெளியே டைம் வெயிட் பண்ணுறேன், போயிட்டு வரேம்மா. டே ஜிமின் இருடா, சாப்பிட்டு போம்மா. கேன்டீனில் மார்னிங் சாப்பிட்டுக்கிறேன், லஞ்ச் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வெளியே வரான். பார்த்தா வெளியே டயங்க தான் நிற்கிறான். ஏய் என்னடா, என்ன லேட்டு? டயாங் சாரிடா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, போகலாமா? போகலாம், ஓகே அப்படி சொல்லி பைக்கில் போயிட்டுருக்காங்க. டயாங் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வேறு. நம்ம எவ்வளோ ட்ரீம் வச்சுருக்கோம். காலேஜ் நல்லா இருக்குமா? நீ கேட்டியா அந்த காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம்? கேட்டேன்னா நல்லா தான் இருக்கும். ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத சரியா? ஓகேடா அப்படின்றப்ப சடனாக டயாங் பிரேக் போடுறான். இப்போ ஜிமின் தான் டயாங்கோட ஹெட்லேயே இடிச்சிட்டு, டயாங் இரும மாடி, எதுக்குடா பிரேக் போட்ட? ஜிமின் இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு, கண்ணை எங்கே இதில் வச்சுட்டு வரீங்களா? சிக்னல் தானே போட்டிருக்காங்க, நீங்கள் பாட்டு ரோடை கிராஸ் பண்ணுறீங்க. என்ன அவரா பேசுகிற? தெரியாமல் தானே வந்துடுச்சோம். உனக்கு தெரியாது சிக்னல் போடுறப்ப ஸ்டாப் பண்ணணும் வண்டின்ட்டு? நீ பாட்டுன்னு அப்படியே வந்து இடிக்கிற. என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? இரு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் இறங்கி வராங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். டயாங் என்னடா, சிக்னல் போட்டிருக்காங்க, அவன் பாட்டுன்னு வரான்டா அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த பர்சன் தான் வந்துட்டே முன்னாடி நின்றுட்டு, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? இது என்னவோ நாங்கள் ஸ்பீடில் வந்ததில் பிரேக் போட முடியல, சடனாக உன்கிட்ட வந்து எங்கள் வண்டி நின்றுடுச்சு, அதுக்குன்னு நாங்கள் என்ன இப்போ உன் வண்டியை அடித்து நின்று கீழே விழுந்துட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமினுக்கும் கோவம் வருது. ஹலோ சார், தப்பு உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் என்ன எங்ககிட்ட பேசுகிறீங்க? அப்புறம் உங்களுக்கு சிக்னல்லாம் பார்த்து வரலாம் தெரியாதா? கரெக்டாக இந்த டைமில் வரப்போ நீங்கள் டேர்ன் பண்ணுற இடம் வருதுன்னா சிக்னல் நீங்கள் பார்க்கணும். அதை எப்படி நீங்கள் சிக்னல் பார்க்காம வந்துட்டு எங்களை சொல்லலாம் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ அந்த பர்சன் தான், என்ன 2 பேரும் ஆளுக்கு என்கிட்ட சண்டை போடுறீங்க? இப்போ அந்த பர்சன் தான் திரும்பி பார்த்துட்டு, மச்சான் என்னடா பார்த்துட்ருக்க, 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் எட்டி பார்க்குறான். அங்கே இன்னொரு பர்சன் இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான், மச்சான் இது என்கிட்டலாம் பேசி என்ன ஆக போகுது, பைக் எடு டைம் ஆகுது அப்படின்றான். மச்சான் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா, வந்து கேட்க மாட்டியா? போடா
இவங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது, வந்து வண்டி அடி அப்படின்னோன்னே இப்போ டயாங் தான் பக்கத்தில் நிற்கிற பர்சனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஓய் என்ன அப்படியே போயிடுவேன், நீ பண்ண தப்புக்கு சாரிலாம் கேட்க தெரியாதா? ஏய் நான் ஓவராக பேசிகிட்டு இருக்கா? இப்போ தெரியாமல் வந்துட்டேன்னு சொன்னல, ஓ தெரியாமல் வந்துட்டா அது அப்படியே முடிஞ்சிருமா? ஏன் வாய் திறந்து உங்கள் வாயிலேருந்து சாரின்ற வேர்ட் வராதா? ஏய் மச்சான் சட்டையை பிடிக்கிறான்டா அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த பர்சன் இறங்கி வராங்க, ஏய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் அவன் சொல்கிறான்ல தெரியாமல் வந்துன்ட்டு, சிக்னலை பார்க்கல தெரியாமல் வந்துட்டோம் அவ்வளோதான், சாரிலாம் கேட்க முடியாது, அதுவும் உங்ககிட்ட எதுக்கு நான் சாரி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங்கோட ஹேண்டை தட்டி விட்டு அந்த பர்சன் அந்த இன்னொரு பர்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் பைக்லேருந்து இறங்கிட்டு, ஏய் நில்லுங்க 2 பேரும், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, தப்பு உங்கள் மேலே இருக்குது, அதை நாங்கள் கேட்டோன்னா நீங்கள் அப்படியே எங்கள் மேலே கோவப்படுவீங்களா? இப்போ நீங்கள் 2 பேரும் சாரி கேட்கல, நான் போலீஸ் கால் பண்ணுவேன், போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தான் ராங் ரூட்டில் வந்து எங்களை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தீங்கன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் கேமரா இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி கண்டிப்பாக உங்களை ஜெயிலில் போடுவாங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு பர்சன் திரும்பிட்டு, ஏய் என்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணு போ, ஆனால் என்னால் சாரின்ற வேர்டை கேட்கவே முடியாது சரியா? என் மச்சானும் கேட்க மாட்டான். டேய் காலங்காத்தால் வந்து எதுக்குடா தேவையில்லாமல் இந்த 2 லூசுங்கிட்ட வந்து சண்டை போட வைக்கிற, போடா வண்டி ஆடுறா அப்படின்றான். என்னது யாரை பார்த்து லூசுன்ற? ஏய் நீ நில்ல, ஏய் ஓவராக பேசுதப்ப, அவங்களாம் பேச எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டேப்போ வந்து கழுத்து அறுத்துக்கிட்டு, ஏய் என்ன பேசுகிற, நில்லு அப்படின்றப்ப அவன் ஃப்ரெண்டு தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த பர்சன் போய் பைக்கில் ஏறி போயிடுறாங்க. இப்போ டயாங் தான், ஏய் ஜிமின் விடு ஜிமின், இவங்கிட்டலாம் பேசி நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகுது, சரி நீ வா காலேஜுக்கு டைம் ஆகுது. டேய் டயாங் எவ்வளோ திமிராக பேசுகிறான் பாரு, அவன் ஃப்ரெண்டு கூட அப்படி பேசலடா, இப்போ வந்து பேசினவன் எவ்வளோ திமிராக பேசுகிறான் பாரு, சரி விடு ஜிமின் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் கூட்டிகிட்டு போகிறான். பட் ஜிமினுக்கும் டயாங்க்கும் செம்ம கடுப்பாகுது அந்த 2 பர்சன் அப்படி பண்ணது. ஜிமின் செம்ம கோவத்தில் வந்துட்டுருக்கான். இப்போ காலேஜுக்கும் வந்துடுறாங்க. இப்போ காலேஜுக்கு வந்தவொடனே தான், டே ஜிமினா, ஏய் டயாங் எப்படிரா இருக்கீங்க, ஏய் ஃபிலிக்ஸ் எப்படி இருக்க, ஃபிலிக்ஸ் எப்படிரா இருக்க அப்படி சொல்லி 2 பேரும் போய் ஹேக் பண்ணுறாங்க. நல்லா இருக்கேன் ஜிமினா, நல்லா இருக்கே டயாங், எவ்வளோ நேரம்டா, சரி வாங்க போகலாமா, எங்களுக்காக தான் வெயிட் பண்ணியா? ஆமாம் டயாங், உங்கள் 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணேன், சரி போகலாமா? ஓகே சரி ஜிமினா, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? அதை ஏன்டா கேட்குற, தேவையில்லாமல் ஒரு ஃபைட்ரா, அன்னைக்கு வரும்போதே டென்ஷன் ஆகிட்டானுங்கடா. யார்டா? அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஐயோ சரி விடு ஜிமினா, அதெல்லாம் யோசிக்காத, சரி வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளாஸ்க்கு போய் உட்காந்துட்ருக்காங்க. கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க. இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு ப்ரொஃபஸரும் உள்ளே வராங்க. வந்து அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டு, நான் தான் உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் இன்ட்ரோ கொடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ இப்போ எல்லாருமே 1 by 1 எழுந்திரிச்சு அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஃபிலிக்ஸ் எழுந்திரிச்சு இன்ட்ரோ கொடுக்குறான், ஜிமின் கொடுக்குறான், அப்புறம் டயாங் கொடுக்குறான், இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த ரோ, அதாவது இவங்க ஒரு 1 row 2 row தான் அங்கே இருக்கும், மொத்தம் ஒரு 85 members இருப்பாங்க. ஸோ 1 rowவில் இருக்கவங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ரோக்கு போகிறப்ப இப்போ ஜிமின் ஃபிலிக்ஸ் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்குறத பார்த்துட்ருக்காங்க. இப்போ டயாங் தான், ஏய் ஜிமினா என்னடா என்னாச்சு, ஜிமின் அங்கே பார்த்தியா, என்னடா யாரை பார்த்தியா, ஏய் அங்கே பாருடா நம்ம பெஞ்சுக்கு நேரம் ஆப்போசிட் பெஞ்சில் அப்படின்னு ஒன்று. ஜிமின் தான் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஃபிலிக்ஸை லைட்டாக தள்ள சொல்லிவிட்டு அவன் எட்டி பார்க்குறான். பார்த்தா மார்னிங் ஃபைட் பண்ண அந்த 2 members தான் அங்கே இருக்காங்க. ஏய் இவனுங்க என்னடா பண்ணுறானுங்க இங்கே, யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம கிளாஸ் போல். கடவுளே, இவனுங்களை இனி பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேனே. சரி அமைதியாக விடு, இதுக்கப்புறம் ஏதாவது அவனுக்கு பேசினானுங்க அப்புறம் இருக்குது. சரி ஓகே ஜிமின், நீ ஏதோ கோவப்படாத சரியா அப்படி சொல்லி டயாங் தான் ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. அந்த 2 பர்சன் தான் இப்போ, டே மச்சான் என்னடா, டே மச்சான் ஜேகே என்னடா, அவனுங்க 2 பேரும் நம்மளை பற்றி தாண்டா பேசுகிறானுங்க, தெரியுது அவனுக்கு பேசுகிறதுலே தெரியுது நம்மளை பற்றி தான் பேசுகிறானுங்கன்னு. ஏய் யாரடா சொல்கிறீங்க ஜாக்சன், அது உனக்கு புரியாது, மார்னிங் வரும்போது தேவையில்லாமல் 2 பேர்கிட்ட சண்டையை போட்டு வந்தோம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இவன் தெரியாமல் போயிட்டு சிக்னல் போட்டதை பார்க்காம இவன் போய் பைக்கை விட்டுட்டான், அதுக்கு ஓவராக கத்துனானுங்க, நானும் திரும்பி அவங்கள கத்தி விட்டு வந்துட்டேன்.
சரி விடுடா மச்சான், நான் ஏதோ சொல்ல, இவனா அவனுங்க அங்கே இருக்கானுங்கன்றான். சரி விடு 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 அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் தான் திரும்பிடுறான். இப்போ ஜேகே தான் திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமினை ஜேகேவை திரும்பி பார்க்குறான். பார்த்து 2 பேரும் அப்படி முறைச்சிக்கிறானுங்க, முறைச்சிட்டு திரும்பிடுறானுங்க. இப்போ டயாங் தான், ஜிமின் அவனை பார்த்து எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணுற? இல்லைடா, அவனை பார்க்கும்போது அப்படியே எனக்கு பற்றிட்டு வருது. சரி விடு விடு அப்படி சொல்லிட்டு இப்போ டயங் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிடுறாங்க. இப்போ கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இவன் கூட தான் 3 years ஒன்றா இருக்கணுமா, நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். டே காய், ஏதாவது பண்ணணும்டா இவனுங்களை, தேவையில்லாமல் வார்னிங்களை கடுப்பேற்றி பார்த்துட்டானுங்களா, என்ன வச்சு செஞ்சுருவோமா 3 yearsம்? டே மச்சான், அப்போ ஃபிக்ஸ் ஆகிட்ட. ஆமாம், இதுக்கப்புறம் அவன் தான் எனக்கு எனிமி. நீ வேணா பாரு, ஒவ்வொரு டேவும் நான் பண்ணுறதுல அவன் எவ்வளோ அவதிப்படுறான்னு. இப்போ ஜாக்சன் தான், டே மச்சான் என்னடா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் ஒரு பையனை வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இவன் நம்மளை பார்த்தா பயந்து போகிற மாதிரி பண்ணணும். அந்த அளவுக்கு இவனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு பாரு அப்படி சொல்லி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். இப்போ காய் தான், ஏ ஜாக்சன், நம்ம பழைய மச்சானை பார்க்க போகிறேன்டா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜாக்சன், என்ன சொல்கிறது? டேய் ஜேகே மச்சான் ரொம்ப ஹாப்பிடா டேய் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜாக்சன் தான், ஓய் ஹீரா நான் ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் நீ. ஜாக்ஸா இது வந்து என்ன ஜாக்ஸா, இது வந்து அவன் என்னவோ அவனை இனிமையாக ட்ரீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன ஈன்னு பழக்க காமிச்சிட்ருக்க? ஏய் ஒரே கிளாஸ் தான், அதெல்லாம் வேணாண்டா ஜங்குக். ஏய் என்ன ஒரே கிளாஸு? காலைல அவன் எப்படி பேசினா தெரியுமா, பார்க்க கொல்ல வண்டு மாதிரி இருந்துட்டு பேசுகிற பேச்சப்பாரு அப்படி கத்துறான்டா அவன். சரி விடுடா, ஸோ உங்கள் மேலே தப்பு இருக்குல்ல, ஒரு சாரி கேட்டா. ஏய் என்ன நீயும் சாரி கேட்கணுன்ற, அதெல்லாம் நல்லா முடியாது. ஏய் சரி 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 ஜங்குக், ஒன்றும் இல்லை, நான் எதுவும் சொல்லலை. இப்போ பாரு, நீ என் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் இரு, இல்லை அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னா ஒழுங்கு மரியாதையாக இருந்துச்சு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கும். டே மச்சான் அப்படிலாம் இல்லைடா மச்சான், டே காய், என்ன கேட்காத, நீ தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு தெரியாது. சரி ஜங்குக், நான் உன் டீம் தான். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான். ஆனால் ஜிமின் பார்க்கவே இல்லை. அவன் அந்த பக்கம் டேவோட பேசிட்டு அப்படியே சார் சொல்கிறத கேட்டுட்ருக்கான். இப்படி தான் அந்த 1 day போகுது. ஜேகே ஜிமினை பார்த்துட்டே இருப்பான், ஆனால் ஜிமின் பார்க்கவே மாட்டான். இப்படி தான் போகுது. இப்போ ஈவினிங் டைம் தான். டயாங் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், டயாங் சொல்லு ஜிமின், இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் போவோமா? வெளியே போயிட்டா எதுக்கு? எப்படியா இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி நமக்கு நோட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போய் வாங்கணும். சரி ஓகேடா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினை கூட்டிகிட்டு பைக்கில் போயிட்டுருக்கான். இப்போ பின்னாடி தான் காயும் ஜேகேவும் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. இதை டயாங் வந்து கண்ணாடியில் பார்த்துடுறான். பைக்கில் இருக்க மிரர் வழியாக டயாங் பார்த்துடுறான். ஏ ஜிமின், இவனுங்க எதுக்குடா நம்ம பின்னாடி வரானுங்க? யார் பின்னாடி தெரியும் பாரு ஜிமின், ஏறு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுங்க தான். காயை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ ஜிமின் தான், சரி சரி அவனுங்க எதுக்கு வரானுங்கன்னு தெரில, பார்க்கலாம், ஏதாவது பேசினானுங்கன்னா அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் சரின்னு சொல்லிட்டு ஜிமின் தான், சரி நீ ரோட்டை பார்த்து ஓட்டு, நீ அவனுங்களுக்கு கண்டுக்காது அப்படின்றா. சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ காய் தான் அவனோட பைக்கை அப்படியே வளைச்சி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். டயங் கிட்ட அப்படியே இடிக்கிற மாதிரி வந்து வளைச்சி ஓட்டிட்டு ஸ்பீட் பண்ணிடுறான். டயங் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் ஜிமின் பாத்தியா அவனுங்கள எவ்வளோ திமிருப்பாரு, வண்டி இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க, அவனுங்களுக்கு இருக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறானுங்க பாரு, எங்கேயோ இடிச்சிட்டு. சரி விடு, எனக்கு தெரியும் இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்கன்னு. டயாங் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அவனுங்களை பார்க்குறப்ப செம்ம கடுப்பாகுது. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அந்த 2 பேரும் என்கிட்ட செம்மையாக அடி வாங்க போகிறானுங்க. இப்போ நீ எதாவது டென்ஷன் ஆகாத, சரிவா நம்ம போகலாம். இதுக்கப்புறம் அவனுங்க வந்தானுங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். இல்லை டயாங், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கானுங்க. சரி சரி விடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான், சரி நீ போ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான், டயாங் எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜே பிடிக்கலடா, அந்த 2 பேரை பார்த்ததுலேருந்து எதுக்குடா வந்து இன்னைக்கு அவங்க 2 பேரை பார்த்தேன்னு தோணுது, லைஃபே இப்படியே போயிடுமான்னு தோணுதுடா. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கூட ஃபைட் பண்ணோன்னு தான் இருப்பானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அவனுங்க ஃபைட் பண்ணால் நம்மளும் ஃபைட் பண்ணோம் டயாங்.
சரி ஜிமின், நீ ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற? நான் இருக்கேன்ல. சரி ஓகே டயாங், என்கிட்ட சொல்லு, நீ யாரையும் லவ் பண்ணுற தானே? இப்போ டயாங் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பண்ணுற. யார் அது? பொண்ணா பையனா? ஒரு பையன்தான். ஏன்? இல்லை, என்கிட்ட நீ இது வரைக்கும் அது யாருன்னு சொல்ல, இப்போ தான் பையன்னு சொல்லியிருக்க. சரி ஓகே, யார் இந்த பையன்? ஜிமின், எனக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். டயாங் டயாங் சொல்லிட்டு போடா, நான் இன்னும் அவன்கிட்ட சொல்லலை. அப்போ ஒன் சைட் லவ்வா? ஆமாம், ஒன் சைட் லவ். ஜிமின், அவன்கிட்ட சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறான். டே மச்சான் சொல்லிட்டு போடா, போ ஜிமின் அப்படி சொல்லிவிட்டு டயாங் போயிடுறான். இப்போ டயாங் தான், ஜிமின் அது நீ தான், நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு டயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பைக்கில் போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான், இவன் இந்த பொண்ணையும் பால் குடிக்கணும்னு காமிச்சிட்டானே, ஆனால் அது யாருன்னு தான் தெரில. இரு டயாங், நானே கண்டுபிடிச்சி அந்த பர்சன்கிட்ட நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் உள்ளே போயிடுறான். மா எங்கம்மா இருக்க? என்னடா என்னாச்சு? இன்னைக்கு காலேஜே நல்லா இல்லைம்மா, என்னாச்சுடா? இன்னைக்கு நான் போனேன்னா போகிறப்ப எங்கள் பைக்கை இடிக்கிற மாதிரி 2 பேர் வந்தானுங்க. அவனுங்க எங்கள் கூட சண்டை போட்டானுங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, நானும் டயாவும் சேர்ந்து அவனுங்க 2 பேர் கூட சண்டை போட்டோம்மா. அவனுங்க சாரின்ற வேர்டே யூஸ் பண்ணவே இல்லைம்மா, தெரியாமல் வந்தோம் இடிச்சிட்டோம் அப்படின்னு தான்மா சொல்கிறானுங்க திமிரா. அப்புறம் என்ன பண்ணானுங்க, அவங்க அப்படியே என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. நாங்கள் காலேஜில் போய் பார்க்குறோம், அவனுங்களாம் எங்கள் கிளாஸ்மா. இப்போ என்னடா ஜிமின்? டென்ஷன் ஏற்றுறானுங்கம்மா. அவனுங்களை பார்க்கும்போது அப்படியே கோவமாக வருது. ஈவினிங் வரும், அந்த பையன்மா அப்படியே வண்டியை வளைச்சி ஓட்டிகிட்டு வந்து கரெக்டாக எங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே வண்டியை ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டாம்மா. கொஞ்சம் நின்று இருந்தான், அப்படியே அவன் செவிலே 2 கொடுத்துருப்பேன். கடுப்பாகுதுமா, இவனுங்க கூடலாம் 3 years படிக்கணுமான்ட்டு. சரி நீ எதுக்கு அவனுங்களை பற்றி யோசிக்கிற? விடு ஜிமின். சரி சாப்பிட்டியா லஞ்சு? சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அம்மானா அம்மா தான், எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே ஃபுட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்றான். இப்போ அவங்க அம்மா தான், ஏன் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணாமல் வேறு யாருக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுவேன்? அப்பான்ட்டாரா? இல்லைடா, இனிமேல் தான் வருவார், ஏதோ மீட்டிங் இருக்கான். சரி ஓகேம்மா, சரி நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது, டயாங் கூட ஃபோன் பேசுகிறேன். சரிடா, சரி போ. சரிம்மா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். இப்படியே தான் அந்த நைட் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், டைம் ஆகிடுச்சு. சரி இன்னும் ஒரு 2 வாங்கிக்கோடா ப்ளீஸ்டா. கட்டு. நல்லா இருக்குமா, போதும். நிறையா ஓட்டுறேம்மா, சாப்பிட முடியல. இப்போ பைக் வர சவுண்ட் கேட்குது ஜிமினுக்கு. டயாங் வந்துட்டோம், போதுமா, இன்னும் 1 வாங்கிக்கோடா. சரி அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக வரான். இப்போ டயாங் தான், என்ன ஜிமின் சாப்பிட்டியா? என்னடா வாய் தந்து சொல்லு அப்படின்றான். டயாங் தான் திரும்பி ஜிமினை பார்க்குறான். பார்த்தோன்னே தெரியுது ஜிமினோட அம்மா ஃபுட்டு ஃபீட் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு. சரி உட்காரு அப்படின்றான். பாரு டயாங், அம்மா நான் வேணான்றப்ப ஊட்டி விடுறாங்க. அம்மா தானேடா, நீ சாப்பிடாம வந்தால் ரொம்ப வீக் ஆகிடுவல, அதனால தான் அம்மா ஃபீட் பண்ணி விட்டாங்க. நீ எப்போவுமே அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணு. சரி ஓகே, நீ வீட்டுக்கு ஏன்டா வரல ஈவினிங்? வேறு ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கான், ஸோ அதனால் அப்பா வெளியே போயிட்டாங்க, அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, அதான் அம்மா கூட பேசிகிட்டு இருந்தேன். சரி ஓகே சரி ஃபாஸ்ட்டாக போ அப்படி சொல்லிட்டு காலேஜ் தான் போகிறாங்க. காலேஜ் வந்துடுறாங்க, கரெக்டாக காலேஜ் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ கிளாஸ் ரூம் உள்ள போகலான்னு பார்க்குறப்ப இப்போ ஜேகே காய் அப்புறம் ஜாக்சன் தான் வெளியே நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறான், டயாங் இவனுங்க வேறு ஏதோ ஒரு பிளான் பண்ணி நிற்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா, வா போகலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போகலான்னு போகிறப்ப ஜேகே தான் அந்த டோரை லாக் பண்ண மாதிரி நிற்கிறான். இப்போ ஜிமின் தான், ஹலோ கால் எடுக்க முடியுமா, நான் போகணும். இப்போ எதுக்கு டோரை லாக் பண்ண மாதிரி நிற்கிறீங்க, கொஞ்சம் தள்ளுறீங்களா? நான் ஓவராக பண்ணுற? ஆமாம், எதுக்கு என்ன நேற்று அப்படி திட்டினேன்? உன்னை யார் திட்டினா? தப்பு உங்கள் மேலே இருந்துச்சு, யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் திட்டியிருப்பேன். அப்புறம் நேற்று நடந்த பிரச்சனையை கூட்டிகிட்டு வராது சரியா? நேற்று ஈவினிங் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உங்களை ஏதாவது பண்ணியிருக்கணும், ஆனால் இருந்தும் நான் விட்டுட்டேன். அதோடு அமைதியாக போயிடு, கோவத்தை கலர்னா அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான், அப்படி என்ன வரும் சாரிக்கு கோவம்? அவ்வளோ கோவம் வருமா? சரி உன் கோவத்தை கொஞ்சம் தான் காட்டேன் அப்படின்னு ஒன்று. ஜிமின் பார்க்குறான் ஜேகேவையே, பக்கத்தில் காய் இருக்கான். ஏன்னா காய் தான் நேற்று அந்த பைக்கை லைட்டாக இடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிருப்பான். இப்போ
இப்போ ஜிமின் தான் திரும்பி காயை பார்த்துட்டு பல்லீர்னு ஒன்று வைக்கிறான். இப்போ காய் மச்சான் அடிச்சிட்டான் அப்படின்னு ஒன்று. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்க்குறேன். ஏய் எதுக்கு அவனை அடிச்ச? நீ தானே கேட்ட என் கோவத்தை பார்க்கணுன்னு. நேற்று மார்னிங்காக அவன் தான் எங்களை இடிக்கிற மாதிரி வந்தான். ஈவினிங் எப்படி பைக்லேயே டான்ஸ் ஆடுற மாதிரியே ஆடிட்டு அப்படி கிட்ட இடிக்கிற மாதிரி வந்துட்டு போனோம்ல. அதுக்கு தான் இந்த ஒரு அறை வாங்கிக்கோ, லைஃப் லாங் மறக்காத, அப்போ தான் என்கிட்ட உன் வேலையை காட்ட மாட்டேன் அப்படி சொல்லி ஜிமின் காயை பார்த்து சொல்லிட்டு, அப்புறம் உனக்கும் இதே தான், இதுக்கப்புறம் என்கிட்ட தேவையில்லாமல் பண்ணால் அவனுக்கு ஒரு அடி தான் விழுந்துச்சு, அவனுக்கு எத்தனை அடி விழுன்னு தெரியாது அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜெக்கியோட காலை அவன் காலையில் லைட்டாக எட்டி வதைக்கிறான். எட்டி வதைச்சோன்னா ஜெக்கியோட காலை அப்படியே கீழே போட்டுடுறான். இப்போ ஜிமின் தான் இதுக்கப்புறம் கால் ரொம்ப ஹைட்டில் தூக்கி வைக்காத, வெட்டிடுவேன் அப்படி சொல்லிட்டு டயங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறான். இப்போ டயங்க தான் ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா ஏய் ஜிமின் எப்படா நீ இப்படி பேச ஸ்டார்ட் பண்ண? அதுவா இவனுங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேச வருது, எனக்கே தெரில எப்படி பேசினேன்னு அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே உள்ளே போகிறப்ப ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். இப்போ காய்தா ஏன்டா மச்சான் மச்சான் ஏன்டா அவன் பாட்டுன்னு சும்மா தானடா போனான், நீ எதுக்குடா அவனை வம்பிழுத்த? டேய் ரொம்ப வலிக்குதா, இங்கே பாரு அவன் அடித்தது அவன் விரல் 4 விரல் என் ஃபேஸில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று. இப்போ இங்கே ஜாக்சன் தான் சிரிக்கிறான். போச்சா, இதுக்கு தான் நான் சொன்னேன் தேவையில்லாமல் பண்ணாதீங்கடான்னு, கேட்டிங்களா? ஏன்டா இந்த பொழப்பு உங்களுக்கு அப்படின்னு ஒன்று. இங்கே ஜெக்கிக்கு செம்ம கோவமாக இருக்குது. ஏய் காய் ஓவராக பண்ணாத சரியா, ஒரு அடி அடித்தான்ல இருக்கு அவனுக்கு, இன்னைக்கு ஈவினிங் அவன் போகிறதுக்குள்ளே 2 அடி அவனை அடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் வந்து உட்காடுறான் அவனோட பெஞ்சில். உட்காந்துட்டு ஜிமினை திரும்பி பார்க்குறான். ஆனால் ஜிமின் பார்க்கவே இல்லை, டைம் கூட தான் பேசிகிட்டு இருக்காப்ப இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஜிமினா ஜிமினா என்னடா என்னாச்சு? அவன் உன்னை தாண்டா பார்த்துட்ருக்கான். யார்டா? அதான் அங்கே பாரு அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி முறைச்சிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி திமுறாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறான். அவனோட ஐப்ரோலாம் ஒரு மாதிரி தூக்கி காட்டுறான். இப்போ ஜிமின் தான் சும்மா அவனோட ஹேண்டை, நம்ம இந்த கையை ஒரு மாதிரி முறுக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேண்டை ஒரு மாதிரி பண்ணி காமிக்கிறான். இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் உனக்கும் இருக்குது, வெயிட் பண்ணு, அவனுக்கு விழுந்தது உனக்கும் விழும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ தான் ஜிமின் என்ன டயாங் என்னடா ஏவலமாக பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். சரி விடுடா, நீ எதுக்கு அவனை பார்க்குற? அவனை பார்த்து நீ உன்னோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுற சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் முன்னாடி பார்த்துட்ருக்கான். இப்போ அதே மாதிரி அவங்க ஒரு மேம் வராங்க. மேம் வந்து அவங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்ருக்கான். அந்த மேம் கிளாஸ் நடத்துறதே பார்த்துட்ருக்கான். காய் தான் மச்சான் ஜெகே டே மச்சான் வலிக்குதுடா, அவன் அடித்தது ரொம்ப வலிக்குது, எப்படி அடித்தான்னு தெரியுமா? ஒரு அடி தான் அடித்தான். ஆனால் எனக்கு அப்படியே என்னவோ அவன் அடித்த வேகத்துக்கு என்னை ஏதோ கரண்ட் ஷாக் அடித்த மாதிரியே இருக்குடா. என்ன ஒரு அடி தானே அடித்தான், அவ்வளோ பில்டப் கொடுக்குற? மச்சான் நீ அந்த அடி வாங்கினதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்க தம்மா துண்டா இருந்துட்டு எவ்வளோ வேகமாக அடித்தான் தெரியுமா அப்படின்னு ஒன்று. இங்கே ஜாக்சனுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. என்னால் முடியலடா, டேய் நீங்கள் விட்டுருங்கடா, ஏன்டா இப்படி? இப்போ ஜங்குக் தான் மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது கூட பார்க்கல. ஜாக்சனுக்கு பள்ளீர்னு ஒன்று வைக்கிறான். ஜாக்சன் டே மச்சான் என்னடா? என்ன அவன் காலைல அவன் அடித்தான்ட்டு இவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நானே இவனை எப்படா சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், நீ என்ன நக்கலாக சிரிச்சிட்ருக்க? என்ன நீ அந்தலேருந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாரோட ஐஸும் இங்கே தான் ஜேகேவோட பெஞ்சில் தான் இருக்குது. இப்போ அந்த மேம் தான் ஹலோ ஜேகே என்னாச்சாங்க? மேம் ஒன்றும் இல்லை, அது அவன் கன்னத்தில் ஏதோ ஒரு கொசு இருந்துச்சு மேம், அதான் அடித்தேன், அது கேட்டோன்னா எல்லோரும் திரும்பி பார்த்துட்டீங்க மேம். ஓ அப்படியா, அதுக்குன்னு இப்படிலாம் அடிக்கக்கூடாது சரியா? சரிங்க மேம், நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அங்கே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறான், ஜிமின் பார்க்குறான். ஜிமின் பார்த்துருப்பான். ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு பொறுக்கி கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இந்த பொறுக்கிங்களாம் இருக்காங்க போல் அப்படி சொல்லி திரும்பிடுறான். என்னது டேய் காய் அவன் எதோ சொன்னான் தானே அப்படின்னு ஒன்று. இப்போ ஜாக்சன் தான் கன்னத்தில் கை வச்சுட்டு சொன்னா மச்சான், அது உங்களை பொறுக்கின்னு சொன்னான் அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் முறைச்சி பார்க்குறான் ஜாக்சனை. அவன் சொன்னதை தான் சொன்னேன், அவன் பொறுக்கி நம்மளை தான் சொன்னான் அப்படின்றான். ஜேகே தான் சரி மச்சான் சாரி, நான் கோவத்தில் அடிச்சிட்டேன் சரியா, இதை நினச்சிக்காது
அடிச்சுட்டு கேள்றா அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணத்தை தொடச்சிட்டு இருக்கான். இப்போ காய் தான், டே மச்சான் ரொம்ப வலிக்குதா, ஆனால் இதை விட மோசமாக வலிக்குதுடா எனக்கு, பரவாயில்ல இன்னைக்கு 2 பேரும் அடி வாங்கியிருக்கோம், அதனால் மஜாவாக என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு. என்னது, இல்லைடா மச்சாங்கிட்ட கேட்டு சரக்கு வாங்கி குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜாக்சன் தான் மூடிக்கிட்டு இரு, இல்லை அப்புறம் அந்த ஜிமினை வர சொல்லி அவனை இன்னொரு கணத்துலேயே அடிக்க சொல்லுவேன். வேணாண்டா அப்படி சொல்லி 2 கணத்துலேயே கையை வச்சுட்டு அப்படியே காய் உட்காந்துடுறான். இப்போ எங்கள் டே தான் ஜிமினியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் திரும்பி டேவை பார்த்துட்டு, என்ன டயா என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, ஆமாம் இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போகலாமா? இன்னைக்கா? எதுக்கு, எங்கே போகிறோம்? இல்லை எங்கேயாவது போகலான்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி ஓகே போகலாம், எங்கே போகலாம் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மேமோட கிளாஸையும் பார்க்குறான், அதே டைம் டேவோடையும் பேசிகிட்டு இருக்கான் ஜிமின். இப்போ ஜேகே தான் என்ன பண்ணலாம் அவனை அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது, ஈவினிங் டைம் வருது. இப்போ ஜிமின் தான் டேவோட பைக்கில் போயிட்டுருக்கான். இப்போ பின்னாடி ஜேகேவும் காயம் தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான், டே பைக்கை ஸ்டாப் பண்ணு. என்ன ஜிமின், பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாயாங் அப்படின்னோடனே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இப்போ ஜிமின் இறங்கி நிற்கிறான், ரோடுக்கு நடுவில் நிற்கிறான். இப்போ காய் பிரேக் போடுறான் சடனாக. இப்போ ஜேகே தான், டே என்னடா என்னாச்சு, எதுக்கு இப்போ பிரேக் போட்ட? முன்னாடி பாருடா அவன் வந்திருக்கான். யார்? அதான்டா ஜிமின் அப்படின்னோடனே இப்போ ஜேகே தான், அவன் ஃபோன் பார்த்துட்டு வந்திருப்பான் ஜேகே. ஸோ ஜேகே பார்க்குறான், எட்டி ஜிமின் நிற்கிறான், கை காட்டிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகே தான், ஏய் என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்போ ரோடை பிளாக் பண்ண மாதிரி வந்து நின்றுட்டுருக்க, தள்ளுப்பா. கிளாஸை நீங்கள் அப்படியே கிளாஸ் உள்ளே போகாத மாதிரி நிற்பீங்களா? இப்போ நாங்கள் ரோடை இப்படி நிற்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஏய் இறங்கி வாங்க நீ, ஏய் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லி ஜேகே இறங்கி வரான். இப்போ ஜேகே தான் இறங்கி கிட்ட வரான். ஜிமின் எதுவுமே யோசிக்கல, ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி லைட்டாக ஜேகே வெளுத்து பள்ளின்னு ஒன்று வைக்கிறான் கன்னத்துலேயே. ஜேகே தான் அப்படி ஜிம்னை பார்த்துட்டே இருக்கான். என்ன ஓவர் திமிரா உனக்கு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அன்னைக்கு நீங்கள் தான் தெரியாமல் வந்தீங்க, ஒரு சாரி கேட்குறதுக்கு உனக்கு வலிக்குது அப்படி தானே? கிளாஸில் வந்து ஒரு மாதிரி பார்க்குற, முறைக்கிற, அடிப்பேன்னு சொல்கிற, என்ன நீ சொல்கிறதுக்கெலாம் அப்படியே நான் பயந்துட்டு அப்படியே அமைதியாக நான் உன்னை பார்த்துட்ருப்பேனா? ஆளப்பாரு, உன்னோட திமிரெல்லாம் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கோ சரியா, இந்த ஜிமின் கிட்ட வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு கிளாஸில் உன்னை பார்க்க பிடிக்கல, என்ன கிளாஸில் அப்படி பார்க்காத சரியா, அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான், டே டயாங் அப்படியே பார்த்துட்ருக்கா ஜிமினையே. டே மச்சான் டயாங் ஒன்னாதான்டா. ஜிமினா என்னடா, வண்டி எடுப்போலாம் அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஜிமின் தான், டே என்னடா உனக்கு பிரச்சனை? ஏய் யாரை கேட்டு இப்போ என்னை அடித்த, யாரை கேட்டு உன்னை அடிக்கணும், திமுறா பேசிகிட்டு இருக்க, என்னை அடிப்பேன்னு வேற சொல்கிறல்ல, அவ்வளோதான் உனக்கு. அன்னைக்கே உங்கள் 2 பேரையும் அடிச்சிருக்கணும், நான் தான் விட்டுட்டேன், என் தப்பு தான், அதனால தான் இன்றைக்கி விழுந்துச்சு உங்கள் 2 பேருக்கும் இந்த அடி. அப்புறம் தேவையில்லாமல் என்னோடய வழியில் வராத, அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லி ஜிமின் ரிட்டன் திரும்பலான்னு போகிறப்ப இப்போ ஜேகே ரிட்டன் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து பளிர்னு ஒன்று வைக்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏய் இப்போ எதுக்கு என்ன அடிச்ச? எனக்கு யார் கொடுத்ததையும் அப்படியே வச்சுக்க மாட்டேன், திருப்பி அதை அப்படியே கொடுத்துருவேன், அதான் நீ அடித்ததை அப்படியே உன்கிட்ட கொடுத்தேன் ஓகேவா அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்கான். இதை பார்த்தோன்னா டயாங்க்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ டயாங் தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு செம்மையாக அடிக்கிறான் ஜேகேவை. இப்போ ஜேகேவும் டயாங் கூட செம்ம ஃபைட் பண்ணுறான். ஜேகே வந்து டேவை அடிக்கிறது ஜிமினால் பார்க்க முடியல. இப்போ ஜிமினும் ஜேகே கூட ஃபைட் பண்ணுறான். இப்போ காயம் வந்துடுறான். இப்போ 4 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த வழியாக ஒரு கார் வருது, ஹார்ன் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ 4 பேருமே ஃபைட்டை நிறுத்திட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், ஏன்பா உங்களுக்கு அறிவே இல்லையா, ரோட்டில் இப்படி தான் சண்டை போடுவீங்களா, போங்கப்பா போய் உங்கள் ஒர்க் என்னவோ அதை பாருங்கள், ரோட்டை மறைச்சிட்டு போங்கப்பா, பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்றாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. இப்போ ஜிமின் தான், இதுக்கப்புறம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு எனிமினா அது நீ மட்டும்தான் ஜெக்கி, ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை என்றைக்குமே என் லைஃப்பில் மறக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டையும் அடிச்சிட்டல, என்னையும் அடிச்சிருக்கல, உன்னை பார்த்துக்கிறேன். ஏய் ஜிமின், நீயும் எனக்கு என்னோடய எனிமிஸில் நம்பர் 1 எனிமினா அது நீ மட்டும்தான். ஜேகே தான் கோமா அங்கேருந்து போகிறான். இப்போ ஜிமினோ டயாங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ டயாங் தான், ஜிமின் சாரிடா. ஏய் நீ எதுக்கு சாரி கேட்குற? இல்லை நான் போய் ரிட்டன் அவனை அடிக்காமல் இருந்திருந்தா பெரிய ஃபைட்டாக இருக்காதுல்ல, நீ கரெக்டாக தான் பண்ண டயாங், அவன் தான் திமிரு பிடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையும்.
சரி அவனை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. எப்படி இந்த 3 வருஷம் போதோ என்னால் முடியல டயம். சரி வா அப்படி சொல்லிட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. மச்சான் என்னடா பிளட்டுலாம் வருது. ஏய் அமைதியாக இருக்கியா காய், அமைதியாக வா. டேய் பிளட்டு வருதுடா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம். அமைதியாக இருன்னு. அந்த சிமினா நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னையே அடிச்சிட்டான்ல அவன். எவ்வளோ தைரியம் அவனுக்கு, என்னை கை நீட்டி அடிச்சிட்டான்டா. எங்கள் வீட்டில் கூட யாரும் என்னை இது வரைக்கும் அடித்ததில்லை. ஏன் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கூட யாரும் என்னை அடித்ததில்லை. அவன் திமிரு என்னை ரோட்டில் வச்சு அடிச்சிட்டான்ல. இருக்கு அவனுக்கு இந்த ஜேகே யாருன்னு காட்டுறேன். ஏய் சரி விடுடா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? இல்லை அவனை நான் சும்மா விட மாட்டேன். லைஃப்பில் எதுக்குடா ஜேகேவை பார்த்தோம், எதுக்குடா அவனை அடித்தோன்னு அவன் யோசிக்கிற அளவுக்கு நான் வைக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே செம்ம கடுப்பில் போயிட்டுருக்கான். இப்போ காய் தான் உங்கள் சண்டையில் என்னை இழுத்து விடாமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி உட்காந்து வந்துட்டுருக்கான். இப்போ டயாங் தான், ஜிமின் என்ன டயாங் ரொம்ப பெயினாக இருக்கா? என்ன பெயினாக இருக்கா? இங்கே பாரு உன்னோட சீக்ஸில் அப்படி சொல்லிட்டு டச் பண்ணுறான். லைட்டாக அது வீங்கின மாதிரி பிங்காக இருக்குது. வலிக்குது டயாங். சரி நான் போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வருவா. இல்லை வேணாம், இப்போ நான் வீட்டுக்கு போகவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்னன்னு கேட்பாங்க. டயாங் இன்றைக்கி நீ வீட்டில் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா? நம்ம கீழே விழுந்துட்டோன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். சரி நீ போ, நான் வரேன் அப்படி சொல்லி டயாங் போகிறான். டயாங் அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ ஜிமின் தான், மா ஒன்றும் ஆகலைம்மா, எதுவுமே நடக்கலை. வண்டியில் போயிட்டுருக்கப்போ ஒரு டாக் வந்துருச்சுமா, பிரேக் போடுறோன்னு 2 பேரும் கீழே விழுந்துட்டோம் அப்படின்றப்ப இப்போ டயாங் வரான். ஆண்டி வாப்பா. டயாங் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னாச்சு ஆண்டி, திட்டிகிட்டு இருக்கீங்களா அவனை? என்ன டயாங் உனக்கும் அடிபட்டிருக்கா? இல்லை ஆண்டி, தெரியாமல் 2 பேரும் வண்டியிலேருந்து ஸ்லிப் ஆகிட்டோம். அதை தான் அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு என்னவோ ஸ்லிப்பான மாதிரி தெரிலப்பா, ஏதோ சண்டை போட்டு உங்களுக்கு அடிப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி. சரி வா டயாங் வா. ஆண்டி இன்றைக்கி நைட் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கவா? அது என்ன நீ இப்படி கேட்டுட்ருக்க? இது நம்ம வீடு, நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டயாங் தான் வரேன், ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஏய் என்னடா என்ன சொல்லி சமாளிச்ச? நானும் பைக்லேருந்து விழுந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். டாக் வந்துச்சு, வண்டியை ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விழுந்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் வராங்க. ஏய் ஜிமின். சுகா சொல்லுடா, என்னாச்சு? என் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. அது பைக்லேருந்து விழுந்துட்டோம். ஏய் நீயா பைக் ஓட்டினா? நான் ஓட்டலடா, டயாங் தான் ஓட்டினா. முன்னாடி ஒரு டாக் வந்துச்சா, அதை பார்க்காம பிரேக் போட்டு அப்படியே விழுந்துட்டோம். ஓ அப்படியா, சரி ஓகே. டயாங் சொல்லுங்கள் சுகா, பார்த்து ட்ரைவ் பண்ணியிருக்கலாம்ல. இது டாக் வந்ததை நாங்கள் பார்க்கல. சரி இதுக்கப்புறம் சேஃபாக ட்ரைவ் பண்ண. ஓகே சுகா அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா தான் சரி ஓகே நான் வெளியே போகிறேன், அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு போயிடுறான். இப்போ டே தான், என்னாச்சு உங்கள் அண்ணா ஒரு மாதிரி இருக்கா? தெரியலையே. சரி வா நம்மளோட ஒர்க் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ சம்மு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இவங்களோட ஹோம்ஒர்க் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேசிவிட்டு 2 பேருமே ஒன்றா தான் தூங்குறாங்க ஒரே பெட்டில். பட் டயாங் தான் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமினா டேவா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவங்க அடிக்கடி ஒன்றா தான் தூங்குவாங்க. இந்த மாதிரி தான் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குவாங்க. இப்போ டயாங் தான், ஜிமின் எப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஜிமின். எங்கே நீ என்ன ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிடுவியோன்னு பயமாக இருக்குது. தெரியல, நான் சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. பட் நான் உன்கிட்ட சொல்லிவிடுவேன். காலேஜ் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே உன்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் ஜிமின். நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னோட டயாங் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படி சொல்லி உன்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் தூங்குறப்ப மெதுவாக ஜிமினோட லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். கண்டிப்பாக உன்னோட விருப்பத்தோட உனக்கு நான் இதே மாதிரி கிஸ் பண்ணுவேன் ஜிமின் அப்படி சொல்லிவிட்டு டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிட்டு தூங்குறான். இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்கு. ஜேகேக்கும் ஜிமினுக்கும் செம்ம ஃபைட் வரும். எப்படி சொல்கிறது, டாம் அண்ட் ஜெர்ரி போல் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். எங்கே பார்த்தாலும் 2 பேருக்குள்ளே சண்டை மட்டும்தான் வரும். இதனாலேயே ஜேகே எப்போ பாரு ஜிமின் கிட்ட சண்டை போடணுன்றதுக்காகவே ஜிமினை வம்பிழ்ப்பான். இதனாலேயே செம ஃபைட் நடக்கும் 2 பேர்கிட்டையும். எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க 2 பேருமே. காலேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க 2 பேரும் இப்படி தான் ஃபைட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு. இப்படியே தான் ஒரு 2 மந்த் போகுது. இப்போ காலேஜில் தான்
ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க லேட் ஜாயினிங் தான். ஸோ நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். அப்புறம் ஜிமின், சார் உங்கள் பெஞ்சில் அவங்கள உட்கார வச்சுக்கோங்க. ஓகே சார். அப்புறம் உன்னோட நோட்லாம் அவங்ககிட்ட கொடுத்துரு, அவங்க காப்பி பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே சார் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ உட்காடுறான். இப்போ ஒரு கேர்ள் தான் உள்ளே வராங்க. வந்துட்டு சரிம்மா நீங்கள் உங்களை இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணு தான், அந்த பர்சன் தான் அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஐ எம் ஒயன், நான் சியோல் தான். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அதான் என்னால் காலேஜ் சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியல. என்னோடய ஹெல்த் சரியானதுக்கப்புறம் நான் இப்போ வந்திருக்கேன். சரி ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை சார் அப்படி சொல்லி சாரை பார்த்து சொல்கிறா. இப்போ சார் தான், சரி ஓகேம்மா அதுவும் லாஸ்ட் பெஞ்சில் போய் அங்கே உட்காந்துக்கோ. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தான், அவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு. நேராக வந்து ஜிமினோட பக்கத்தில் தான் உட்கார்றா. இப்போ ஜிமின் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஹாய் ஐ எம் ஜிமின், ஐ எம் ஒயன் அப்படி சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. இப்போ டயங் தான், ஐ எம் டயங், ஐ எம் ஒயன் அப்படி சொல்லிட்டு ஒயன் வந்து டயங் கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணுறா. அதே மாதிரியே அங்கே ஃபிலிக்ஸ் தான், ஹே ஹாய் பியூட்டி, ஐ எம் ஃபிலிக்ஸ், ஹாய் ஐ எம் ஹொயன் அப்படி சொல்லிட்டு ஹொயன் ஹேண்ட் கொடுக்குறா. இதை ஜெகே அங்கேருந்து பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், அந்த பொண்ணு தான், கிளாஸஸ்லாம் நல்லா எடுக்கிறாங்களா, உங்களுக்கு புரியுதா, அப்புறம் எத்தனை லெசன் முடிச்சிருக்காங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கா. ஜிமின் தான் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இது ஜேகேக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்து ஜிமின் ஸ்மைல் பண்ணி பார்த்ததில்ல. ஜிமின் ஸ்மைல் பண்ணுவான், பட் அவன் ஸ்மைல் பண்ணும்போதெல்லாம் டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். ஸோ அந்த ஃபேஸ், அந்த ஸ்மைலிங் ஃபேஸை வந்து ஜேகே பார்த்துருக்க மாட்டான். இப்போ ஒயனை பார்த்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்ல, ஸோ அது அப்படியே ஜேகேக்கு தெரியுது. ஜேகே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கே ஜாக்சன் தான், டே மச்சான், டே அர்ஜெண்டாக வருதுடா, தள்ளுடா, டே ஜேகே, டே மச்சான் தள்ளுடா அப்படின்றான். ஜேகே காதில் எதுவுமே விழலை, அப்படியே ஜிமின் சைடே பார்த்துட்ருக்கான். டே மச்சான் அப்படின்றான். ஏய் என்னடா கத்திகிட்ருக்க, டே சுச்சு அர்ஜெண்டாக வருதுடா, நான் போகணும், தள்ளுடா அப்படின்றான். போய் தொலை அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே தள்ளி உட்காடுறான். இப்போ ஜாக்சன் தான், சார் ரெஸ்ட் ரூம் வருது, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் சார் அப்படின்ட்டு ஒரே ஓடி போயிடுறான். இப்போ காய் தான் சிரிச்சுட்டு, எந்த நேரத்தில் எது வருதுன்னு கூட தெரியாமல் உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படி சொல்லி சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான், டேய் காய், என்னடா என்ன மச்சான், ஏய் அவன்கிட்ட ஏதாவது பண்ணி சண்டை போடணுன்னு தோணுது, ஏதாவது ஐடியா சொல்லு. என்ன ஐடியா சொல்லணும், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன வந்து கேட்குறா, அதுவும் நீ அவங்க கூட ஃபைட் பண்ணுவ, அவன் கோவம் வந்துச்சுன்னா என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்னாலலாம் முடியாதுப்பா, நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு நான் தான் ஆளா, என்னால் முடியாது. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். டேய் சரி மச்சான், எதுக்கு நீ அவன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிற? அதுவா, நான் தான் அவனை எனிமையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல, அப்போ அவன் எனக்கு எனிமி தானே. ஒன் டே ஃபைட் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். கண்டிப்பாக அவன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதாண்டா லைஃபு. வேணாம் மச்சான் விட்டு. ஏய் அமைதியாரு, என்னை பற்றி தெரியும்ல, லைஃப் லாங் அவன் நினைக்கணும், ஜேகேவை எதுக்குடா நம்ம பகைச்சிக்கிட்டோன்ட்டு அவன் கண்டிப்பாக திங்க் பண்ணணும். சரி மச்சான் சரி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு 1 வீக் ஆகுது. இப்போ 1 வீக் அப்புறம் தான் இப்போ ஜிமின் தான் வீட்டில், அம்மா என்னம்மா பக்கத்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல் அந்த வீட்டுக்கு. ஆமாண்டா வந்துட்டாங்க, இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, கூப்பிட்டாங்க, இன்றைக்கி நியூவாக வந்திருக்கனால என்னையை கூப்பிட்ருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி ஓகேம்மா போயிட்டு வாங்க அப்படி சொல்லி ஜிமின் தான் போய் சோஃபாவில் உட்காடுறேன். ஓ அப்போ ஆப்போசிட் வீட்டில் நியூவாக வந்திருக்காங்க, பரவாயில்ல. நானும் நினச்சேன் என்னடா 1 இயராக வீடு கட்டிகிட்ருக்காங்களே, யாருன்னே தெரிலையேன்னு பார்த்தேன். அப்போ நல்லா தான் இருக்கும், பக்கத்து வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி யாராவது இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லி ஜிமின் நினச்சிட்ருக்கான். இப்படியே தான் கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஆஃப்டர்நூன் டைமில் தான் இப்போ ஜிமினோட அம்மா தான், ஜிமின் என்ன பண்ணுற? மா இதோ சும்மா தான். என்னம்மா ஆச்சு? இல்லை ஜிமின் இங்கே வா. இந்த வரேம்மா அப்படி சொல்லி ஜிமின் வரான். ஜிமினோட அம்மா தான், இங்கே பாரு, இந்த ஆண்டி தான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நியூவாக. ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அப்புறம் நீங்கள் தான் இப்போ நியூவாக வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, நம்ம வீடு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆனதுனால நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஓ அப்படியா ஆண்டி, அப்போ இவ்வளோ டேஸ் எங்கே ஆண்டி இருந்தீங்க? பக்கத்தில் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துருந்தோம்ப்பா.
ஆ ஓகே ஆண்டி. வீடு செம்மையா கட்டியிருக்கீங்க ஆண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வீடு. ஓ! அப்படியாப்பா? அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துரலாம்ல. ஆண்டி எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. கண்டிப்பா ஒன் டே வரேன் ஆண்டி. ஓகேப்பா. ஆ உங்களோட பையன நல்லா வளர்த்துருக்கீங்க. ஓ! அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? ஆமா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஓ! அப்படியா? ஓகேங்க. சரி ஓகே. நானும் பக்கத்து வீட்டுக்குலாம் போயிட்டு ஸ்வீட்லாம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு. நான் குடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. அடிக்கடி வாங்க எல்லாரும். கண்டிப்பா வரோம். கண்டிப்பா வரேன் ஆண்டி. சரிப்பா. ஆமா உன் பேர் என்னப்பா? என்னோட நேமா ஆண்டி? ஜிமின். ஓ! ஜிமின். நல்ல நேம். நல்லா இரு. நல்லா ஸ்டடி பண்ணு சரியா? சரிங்க ஆண்டி. அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பி போகிறாங்க. இப்போ ஜிமின் தான், அம்மா பக்கத்து வீட்டுக்கு வந்தவங்க நல்லா பேசுகிறாங்கல்லம்மா. ஆமாண்டா நல்லா பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான், பாரேன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் நல்ல கேரக்டரோட நல்லவங்களாம் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டயாங்க்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கும். அதனால் டயாங் இன்னைக்கு லீவ் போட்டிருப்பான். ஸோ ஜிமின் மட்டும்தான். ஸோ அதனால் ஜிமின் என்ன பண்ணுறான், காலேஜ் போயிடுறான். காலேஜ் போயிட்டு எப்பயோ மாதிரி தான் ஒயன் கூடவும் ஃபெலிக்ஸ் கூடவும் பேசிகிட்டு இருக்கான். இப்போ லஞ்ச் ஹவரில் தான், ஒயன் நீ ஃபெலிக்ஸோட போயிட்டுரு, நான் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி ஜிமின் போகிறான். கரெக்டாக ஜிமின் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வரும்போது இப்போ ஜேகே தான், ஓய் நில்லு அப்படி சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் கிட்ட நின்று ஜிமினை கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான், ஏய் என்ன பிரச்சனை உனக்கு, இப்போ என்ன வேணும் உனக்கு, ஃபைட் பண்ணணுமா, எனக்கு இப்போ ஃபைட் பண்ணுற மூடே இல்லை, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகலான்னு போகிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுக்கிறான். ஏய் முதல் ஷர்ட்லேருந்து ஹேண்ட் எடுறா, திமிரா உனக்கு, எதுக்கு என் மேலே கை வைக்கிற, ஏய் இல்லைன்ற நீ பண்ணி போயிட்டுருக்க, இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன உனக்கு வேணும், எனக்கு இப்போ ஃபைட் பண்ணுற மூடு இல்லை அவ்வளோதான், என்னை விட்டு நான் போகணும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது ப்ளீஸ் விடு. ஏய் என்ன என்னவோ நான் தான் உன்னை கூப்பிட்டு சண்டைக்கு இழுக்கிற மாதிரி. ஆமாம் இப்போ நீ தான் இழுத்த, இப்போ என் ஷர்ட்டை பிடிச்சி யார் இழுத்தா, நீ தான் இழுத்த, இப்போ எனக்கு ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு ஃபைட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உன் கூடவே 2 பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க கூட போய் ஃபைட் பண்ணு சரியா, அப்படியும் முடியலன்னா ஏதாவது பாக்ஸிங்கில் ஜாயின் பண்ணி யார் அடிக்கணும்னு தோணுதோ அவங்கள அடிச்சுக்கோ, பட் என்கிட்ட வராது, இப்போ எனக்கு ஃபைட் பண்ணுற மூட் இல்லை, போயிடு அப்படி சொல்லி ஜிமின் போகலான்னு போகிறான். இப்போ ஜேகே ஜிமினோட ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறப்ப ஜிமினோட ஒரு செயினை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். ஏய் ஜேகே அந்த செயின்லேருந்து ஹேண்ட் எடு, எனக்கு செம்ம கடுப்பாகும், எனக்கு அந்த செயின் மேலே யார் கை வச்சாலும் பிடிக்காது, கையை எடு ஜேகே அப்படின்றான். ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஓ அப்போ இந்த செயின் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, ஆமாம் கையெடு, முடியாது நான் அப்படி தான் பிடிப்பேன் அப்படி சொல்லி ஷர்ட்டை விட்டுட்டு அந்த செயினை மட்டும் பிடிக்கிறான். ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், எதுக்குள்ள அடிச்ச, செயின்லேருந்து கையெடுத்துரு, மரியாதை கெட்டுரும் உனக்கு, இப்போ வரைக்கும் உங்ககிட்ட நார்மலாக தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, செயின்லேருந்து கையை எடு ஜேகே, இப்போ நீ கையை எடுக்கல அப்படி சொல்லி ரிட்டன் ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், ஏய் எதுக்கு இப்போ நடிக்கிற, என் செயின்லேருந்து கையை எடுக்க மாட்டல அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் வராங்க. ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே ஜிமின் ஷர்ட்லேருந்து ஹேண்ட் எடுத்துடுறான். இப்போ ஜேகேவும் ஹேண்ட் எடுக்கிறான். சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கொடுத்த ஒர்க்கை தான் பார்க்க போகிறேன். ஓ அப்படியா, சரி ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடு. ஓகே சார், லன்ச் முடிகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி ஜேகேவை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். முறைச்சிட்டு, இதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி பண்ணாத, அப்புறம் அவ்வளோதான், உனக்கு கொன்னால நான் கொன்னுடுவேன், போயிடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது ஜிமின் இப்படி பண்ணது, ஜிமின் ஜேகேவை அடித்தது. இப்போ ஜேகே தான், ஓ அப்போ உனக்கு அந்த செயின் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்த செயின் இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் போகிறதையே பார்த்துட்டு இப்போ ஈவினிங் டைம் தான். ஜிமின் தான் ஒயனுக்கும் ஃபெலிக்ஸுக்கும் பாய் சொல்லிட்டு ஜிமின் நடந்து போயிட்டுருக்கான். ஒரு ரிவர் இருக்கும், அந்த ரிவர் சைடு தான் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் அவனோட பைக் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் முன்னாடி நிறுத்துகிறான். இப்போ ஜிமின் தான், ஜேகே என்ன பிரச்சனை உனக்கு, இப்போ என்ன தான் உனக்கு ப்ராப்ளம், ஏன் எப்போ பாரு என்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னால் முடியல, உன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு செம்ம கடுப்பாகுது ஜேகே, ப்ளீஸ் இந்த மாதிரி என்கிட்ட ஃபைட் பண்ணாத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, தயவு செஞ்சு போயிடு. என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, அப்புறம் எனக்கு மட்டும் என்ன உன் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசையா என்ன, நீ தான் இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட எனிமி அவ்வளோதான், அதே தான் எனக்கும் ஜேகே, நீயே எனக்கு ஒரு எனிமி தான், அதுக்குன்னு எனிமி கூட
அப்படியே டே டு டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அவங்களுக்குன்னு பிரேக்குன்னு ஒன்று இருக்கவே இருக்காதா? உங்க கூட ஃபைட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ஒர்க் இல்லை சரியா? எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. என்னோட வழியில் வராதா அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லி ஜிமின் போகலான்னு போகிறப்ப இப்போ ஜேகே தான் ஜிமினோட நெக்கில் இருக்க அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறான். அந்த செயின் அப்படியே ஜேகேவோட கைக்கு வந்துடுது. ஜேகே அந்த செயினை என் கையில் கொடுத்துரு அப்படின்றான். இப்போ ஜேகே பைக்கை விட்டு கீழே இறங்கிட்டு வேணா எடுத்துக்கோ அப்படி சொல்லி கை தூக்குறான். இப்போ ஜிமினோட ஹைட்டுக்கு ஜேகேவோட ஹேண்டை பிடிக்க முடியல. அப்படியே சும்மா ஜம்ப் பண்ணி பார்க்குறான். பட் முடியல. ஜேகே வேணாம், என்னை டென்ஷன் ஆக்குற, தயவு செஞ்சு கொடுத்துரு ஜேகே அப்படி சொல்கிறான். ஜேகே கேட்குற மாதிரி இல்லை, வேணும்னா எடுத்துக்கோ, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே. ஜேகே குடு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆனால் ஜேகே கொடுக்குற மாதிரி இல்லை. ஜிமின் கொஞ்சம் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான். அப்படியே ஜேகே மேலே லைட்டாக சாயிறப்ப 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அவனுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினும் ஜேகேவோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். இப்போ சடனாக ஜிமின் தான் இப்போ தள்ளி வந்துட்டு ஜேகே கொடுத்துரு ஜேகே, அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது டயாங் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அதுவும் நான் சின்ன வயசில் அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணான், இது வரைக்கும் நான் அதை என் கழுத்துலேருந்து கலட்டினதே இல்லை ஜேகே, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் என்கிட்ட அந்த செயினை கொடுத்துரு ஜேகே, நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன் ஜேகே, ப்ளீஸ் கொடுத்துரு ஜேகே, எனக்கு வேணும். ஓ இப்படிலாம் கெஞ்சுவேன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே இந்த செயினை எடுத்திருப்பேன், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த செயின் உனக்கு. ஜேகே வேணாம், அது எனக்கு டயாங் கிஃப்ட் பண்ணது, ப்ளீஸ் ஜேகே கொடுத்துரு, இப்படி பண்ணாத ஜேகே ப்ளீஸ் வேணாம், இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபைட் பண்ண மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்டா, கொடுத்துட்றா அப்படின்றப்ப இப்போ ஜேகே தான் நீ கெஞ்சுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின், ஆனால் இந்த செயினை கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படி சொல்லிட்டு அந்த செயினை தூக்கி அந்த ரிவரில் போட்டுறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே அப்படி சொல்லி ஜேகேவோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு எதுக்குடா இப்படி பண்ண அப்படி சொல்லி ஜேகேவை அடிக்கிறான். செம்மையாக அடிக்கிறான். ஜேகேவை அடிச்சுட்டு சி இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத, உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த ரிவரை பார்த்து நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ ஜேகே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே லீவ் தான். டயாங் தான் வீட்டுக்கு வரான். இப்போ ஜிமினோட அம்மா தான் டயாங் என்னப்பா ஆண்டி ஜிமின் இல்லையா? இல்லைப்பா அவன் ஏதோ ஒர்க் இருக்குன்னு வெளியே போனான், இன்னும் வரலையே, ஏன் என்னாச்சு? அப்படியா என்ன ஒர்க்குன்னா ஆண்டி? இல்லை ஏதோ சார் வர சொன்னாங்களா அதனால போயிருந்தான். ஓ அப்போ காலேஜ் போயிருக்கானா? தெரிலப்பா, காலேஜ் போகிறேன்னு சொல்ல. சரி ஆண்டி, அவன் வந்தால் கால் பண்ணுங்க, நான் வந்து பார்க்குறேன். சரிப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டயாங் அங்கேருந்து போயிடுறான். ஆப்போசிட் வீட்டில் இருக்க ஒரு பர்சன் தான் டயாங் போகிறத பார்த்துட்ருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் வீட்டுக்கு வரான். ஜிமின் என்னடா இது, என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்க? வெளியே ஏதாவது ரெயின் வருதா என்ன? நேற்று நைட்டே இப்படி தான் வந்த, இப்போவும் இப்படி தான் வர? அம்மா ஒன்றும் இல்லை, அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஏய் என்னடாச்சு, கோல்டு பிடிச்சிருச்சா? அம்மா அது நேற்று. சரி நீ போய் ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அம்மா உனக்கு கஷாயம் ரெடி பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் உள்ளே போயிடுறான் அவனோட ரூமுக்கு. இப்போ ஒரு பர்சன் தான் வராங்க. ஆண்டி வாப்பா, ஜங்குக் தானே? ஆமாம் ஆண்டி. என்னப்பா நீ வருவேன்னு நினச்சேன், இப்போ தான் வர? அதுவா ஆண்டி, அது காலேஜ் போயிட்டு வரேண்ணா ஆண்டி, அதான் டைம் கிடைக்க மாட்டுது. அப்படியாப்பா, வாப்பா உட்காருப்பா. இல்லை ஆண்டி, அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க, ஸோ அதான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா, இருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்வீட் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உட்காந்துட்டு தேடுறான் ஜிமினை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறது ஜேகே தான், நியூவாக வந்திருப்பான். அது ஜிமினுக்கு தெரியாது, அது ஜேகேவோட வீடு தான்ன்றது ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜேகே பார்த்துருப்பான். ஜேகே வந்த நெக்ஸ்ட் டேவே ஜிமினை பார்த்துருப்பான். ஸோ இப்போ ஜேகே தான் தேடுறான் ஜிமினை காணோம் அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் அவனோட ரூம்லேருந்து வெளியே வரான். வெறும் டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருக்கான் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் பார்க்குறான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு பார்க்குறான். டேய் சுகா எங்கடா இருக்க? டேய் அண்ணா இருக்கியாடா அப்படின்றான். இப்போ சுகா தான் வெளியே வரான். டே சுகா எங்கடா போன? என்னோட கபோர்டோட கீ எங்க? எனக்கேடா, எனக்கு எப்படா தெரியும்? டே நீ தான் நேற்று ரூமுக்கு வந்த, ஃபைல் எதோ எடுக்கணும்னு சொன்னல, நான் தானே உங்ககிட்ட கீ கொடுத்தேன், எங்கடா? சரி என்னாச்சு உனக்கு? லைட்டாக ஃபீவராக இருக்குது, என்னன்னு தெரியல. சரி கீ கொடுறா, ட்ரெஸ் எடுக்கணும். டே எனக்கு தெரியாதுடா. டே நீ தான் கீ கையில் எடுத்துகிட்டு போன, எனக்கு தெரியும். டே என்னால் முடியலடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ கீ கொடு ஃபஸ்ட்டு. சரி இரு எடுத்துகிட்டு வரேன், ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லி ஜிமின் தான் லைட்டாக அப்படியே அந்த டோர் மேலே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ சுகா தான் எடுத்துகிட்டு வரான். இதெல்லாம் ஜேகே அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான்
தேங்க்ஸ்டா அண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த கீயை வாங்குறான். சரி என்னாச்சு ஃபீவரா அப்படி சொல்லி தொட்டு பார்க்குறான். ஜிமினுக்கு செம்மையாக ஃபீவர் அடிக்குது. டேய் ஜிமின் என்னடா இப்படி ஃபீவராக இருக்குது அப்படின்றான். இப்போ ஜிமினோட அம்மா தான் வெளியே வராங்க. ஜேகே எடுத்துகிட்டு வந்த அந்த பாக்ஸை ஜேகேவோட கையில் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஏறு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஸ்டெப் ஏறி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு ஏய் என்னாச்சு ஜிமின்? அது தெரியலம்மா ஃபீவருன்றான் இவன். எனக்கு ஃபீவர் வந்த மாதிரி தெரில, எனக்கு லைட்டாக குளிருதுமா. சரி நீ ஏன் இப்படி நிற்கிற? அதுவா அண்ணாக்கி அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான், அதனால தான் வந்தேன். இவன் பாருமா எப்போ பார்த்தாலும் ரூம் கீ இவன் எடுத்துகிட்டு போயிடுச்சு, இவன் எப்போ பார்த்தாலும் கபோர்ட் கீ இவன் எடுத்துகிட்டு போயிடுறாம்மா. ஏய் ஏன் சுகா இப்படி? இல்லைம்மா நேற்று ஃபைல் எடுக்க வந்தேன். நான் உன் ஃபைல் உன் ரூமில் வச்சுக்க மாட்டியா? அம்மா சரி விடுமா. அம்மா கசாயம் ரெடி பண்ணியா? ரெடி பண்ணிட்டேன்டா. ரொம்ப ஃபீவராக இருக்கா அப்படி சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. ஆமாம் என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்குது? அம்மா அது ஒன்றும் இல்லை. சரி என்ன பண்ண? மழையும் வரல, எப்படி நீ அப்படி நினச்சிட்டு வந்த? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, என்னால் முடியல, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி குளிச்சுது அப்படி சொல்லி ஜிமின் உள்ள ஓடிடுறான். இப்போ அவங்க அம்மா தான் பாருடா இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான். சரிம்மா ஒன்றும் இல்லை போங்க அப்படி சொல்லி சுகா அனுப்பி விட்றான். இப்போ ஜிமினோட அம்மா தான் கீழே வராங்க. சரிப்பா அம்மா கிட்ட நான் அப்புறமா வரேன்னு சொல்லு. சரிங்க ஆண்டி. என்னாச்சு ஜிமினுக்கு? அது தெரிலப்பா, நேற்றும் என்னவோ அப்படியே மலையில் நனைஞ்ச மாதிரி நினச்சிட்டு வந்தான். இன்றைக்கும் வெளியே போனால் வரும்போது அப்படி நினச்சிட்டு வரான். என்னன்னே தெரியல என்ன தான் நடக்குதுன்னு. ஒரு வேளை எங்கேயாவது பீச்சுக்கு போயிட்டு வந்தானோ என்னவோ. இவனுக்கும் இந்த தண்ணிக்கும் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் தண்ணியில் மலையில் நனைஞ்சாலே இவனுக்கு ஃபீவரு கோல்டு எல்லாமே வந்துடும். பாத்தியா கோல்டு எப்படி பிடிச்சிருக்குன்னு. இவனுக்கு போய் கசாயம் ரெடி பண்ணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா செயின் அவன் தூக்கி போட்டனால தான் ஜிமின் தேடிட்டு இருக்கானோ அப்படி சொல்லி ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே தான் அப்படியே அவன் ரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஜிமினோட விண்டோ நல்லா தெரியுது. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் தான் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருக்கான் பெட்டில். இது அப்படியே தெரியுது ஜேகேக்கு. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திட்டோமோ, அந்த செயினை தூக்கி போட்டிருக்க கூடாதோ அப்படி சொல்லி ஜேகேக்கு தோணிகிட்டே இருக்குது. இப்போ ஜேகே தான் அந்த நைட் டைமில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அங்கே போய் தேடி பார்க்குறான். கடைசியில் அவனுக்கு அந்த செயின் கிடச்சிருது. ஒரு என்ன சொல்கிறது, நிறைய குட்டி குட்டி கல்லாக இருக்குது, அதுக்கு அடியில் அதுக்கு நடுவில் இருந்திருக்கும். எப்படியும் ஜேகே கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சி அந்த செயினை எடுத்துகிட்டு வந்துடுறான். எடுத்துகிட்டு வரான். வந்து பார்க்குறான் ஜிமினோட ரூமில் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிருக்கு. நைட் டைம் ஆகிருக்கும். ஸோ ஜேகே வந்து தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் வந்து பைக்கில் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் அயாங் வந்துட்டியா? நான் இன்னைக்கு காலேஜ் வரல, எனக்கு ஃபீவராக இருக்குது, நீ போறியா? ஜிமின் என்னடா ஆச்சு? தெரிலடா ஃபீவர் வந்துடுச்சு. ஜிமின் அப்போ நானும் காலேஜ் போகல. இல்லைடா அயாங் நீ போயிட்டு வா, எனக்கு தான் ஃபீவர். இல்லை நான் போகல, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படி சொல்லி ஜிமினை பார்க்குறான். ஜிமினை பார்த்துட்டு பைக்கை ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு நான் உன் கூடவே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் ஜேகே அவனோட பால்கனிலேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு ஏதோ சரியா பல்லையே, டயாங் ஃப்ரெண்டு மாதிரி பழகுற மாதிரி தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் மனசில் நினச்சிட்டு அப்படியே அவன் இறங்கி காலேஜ் போயிடுறான். இதே மாதிரி தான் ஒரு 2 டேஸாக ஜிமின் காலேஜ் வந்திருக்க மாட்டான். ஜிமின் வராதனால டேவும் காலேஜ் வந்திருக்க மாட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. இப்போ ஜிமின் தான் கிளாஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வந்துடுறான். டயாங்கோ ஜிமினும் வந்துடுறாங்க. இப்போ ஜேகே வரான். வந்தோடனே ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் ஒயன்கிட்டேயும் ஃபிலிக்ஸ்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் மெதுவாக வந்து உட்காடுறான். டே மச்சான் வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன இப்போ? ஒன்றும் இல்லைடா, அதான் வந்துட்டியான்னு கேட்டேன். எப்போவுமே லேட்டாக வருவேன், எனக்கு சீக்கிரம் வந்துட்டேன். சீக்கிரம் வரணும்னு தோணுச்சு. அவங்கெல்லாம் பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதான். மச்சான் ஜேகே போய் சொல்லாதுடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உட்காருங்கடா அப்படி சொல்லிட்டு உட்காந்துடுறான். திரும்பி இப்போ ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமினுக்கு ஃபீவர் நார்மலாக இருக்கும். இப்போ ஜிமின் தான் டேவையும் ஒயனையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ டே தான் ஜிமின் இரு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறான். இப்போ ஜிமின் தான் ஒயனை பார்த்துட்டு, ஒயன் அந்த செயின் கிடைக்கவே இல்லை ஒயன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஜிமின் ஃபீல் பண்ணாத, செயின் கிடச்சிரும், நாங்கள் இன்றைக்கி உன் கூட வந்து தேடுறோம். இல்லை வேணாம், டயாங் என் கழுத்தில் அது இல்லைன்னு சொல்லி அவன் பார்த்தானா அவ்வளோதான், அவன் ஃபீல் பண்ணுவான். சின்ன வயசுலேருந்து நானும் டயாங்கும் வச்சு தான் போட்டுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டயாங் அது கிஃப்ட் பண்ணது தெரியுமா? அவனோட பாக்கெட் மணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு அதுலேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தான் தெரியுமா? சரி நீ எதோ ஃபீல் பண்ணாத ஜிமின், நான் ஏதாவது பண்ணுறேன்
அது கிடைக்க மாட்டுது ஒயன். சரி நீ ஃபீல் பண்ணாதடா, ஆல்ரெடி உனக்கு ஃபீவர் வந்துருச்சு, நீ ஃபீல் பண்ணாத, சரியாயிடும் அப்படின்றப்ப இப்போ டயாங் வந்துடுறான். என்னாச்சு ஜிமின்? ஒன்றும் இல்லை டயாங் வா அப்படி சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2 days போகுது. ஜேகே இதை கொடுக்கலான்னு தோணும், பட் ஜேகே கொடுத்துருக்க மாட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் காலேஜில் தான் இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக வந்துடுறான். ஜேகே ஜிமினுக்கு முன்னாடியே அங்கே வந்துடுறான். இப்போ டயாங் தான், ஏய் ஜிமின் நீ இங்கே இரு, நான் சார்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் உள்ள வரா. இப்போ ஒயன்டா, ஏய் ஜிமின் ஃபாஸ்ட்டாக வா, என்னாச்சு ஒயன், டயாங் எங்க அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே பார்த்துட்டே இருக்கான் அங்கேயே. டயாங்கா ஆஃபீஸ் ரூம் போயிருக்கான். சரி ஜிமின் நாங்கள் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். என்னது ஒயன், என்ன கிஃப்ட்டு அப்படின்னோடனே, இந்தா நீயே ஓப்பன் பண்ணணுன்னா ஒரு குட்டி பாக்ஸாக இருக்குது, கிஃப்ட் கவர் போட்டு ஆல்வேஸ் கீப் யுவர் ஸ்மைல் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஜிமின் தான் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அது உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே டயாங் வாங்கி கொடுத்தது செயின் மாதிரியே இருக்குது. ஏன்னா டயாங்கும் அதே செயின் போட்டிருப்பான் இல்லையா, அதை ஒயன் பார்த்துருப்பான். அதே மாதிரியே ஒரு செயின் ரெடி பண்ண சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஒரு செயின் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ ஜிமின் அதை பார்த்தோன்னா அந்த பாக்ஸை கீழே போட்டுறான், அந்த செயினை கையில் வச்சுட்ருக்கான். இதை ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பாக்கெட்லேருந்து அந்த செயினை எடுத்து பார்க்குறான். அந்த செயின் ஜேகே கிட்ட தான் இருக்குது. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் அங்கேயே. இப்போ ஜிமின் தான் ஒயன் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஒயன், தேங்க்யூ ஸோ மச், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லி அப்படியே லைட்டாக அழுகிறான். அழுதுட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி டயாங் வந்துடுவா, நீ ஃபஸ்ட்டு நீ உன்னோட நெக்கில் அந்த செயினை போடு. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அதை போடலான்னு போகிறப்ப இப்போ ஜிமின் தான், இல்லை வேணாம் டயாங்கே போட்டு விடட்டும், அவன் போட்டு விட்ட செயின் தான், நான் இது வரைக்கும் கழட்டவே இல்லை, நான் ஏதாவது சொல்லி செயினை நான் தெரியாமல் கழட்டிட்டேன், நீயே போட்டு விடுன்னு சொல்கிறேன். சரி நீ இந்த கவர்லாம் எடு அப்படி சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கவர்லாம் எடுத்து அதை டஸ்ட்பினில் போட்டு அந்த பாக்ஸை ஜிமின் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ டயாங் வரான். பேசிட்டியா டயாங்? பேசிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு வந்து உட்காடுறான். இப்போ ஜிமின் தான், டயாங் செயின் நான் குளிக்கும்போது அவுந்துருச்சு டயாங், போட்டு வர்றியா? ஹே அப்போ நீ இடையில இதை அவுக்கவே இல்லையா? இல்லை, போட்டு வர்றியா? ஓகே அப்படி சொல்லி டயாங் அப்படியே ஜிமின் கிட்ட நெக்க கிட்ட வந்து போட்டு விடுறான். இது பார்க்க ஜேகேக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி கோவமாகுது. இது பக்கத்தில் காய் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட ஹேண்ட் வந்து பெஞ்ச் மேலே இருக்குது. இப்போ ஜேகே தான் பெஞ்ச் மேலே இருக்க அந்த ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். மச்சான் வலிக்குது, டே ஜாக்சன் காப்பாத்துடா, டைட்டாக பிடிக்கிறான்டா, டே மச்சான் வலிக்குதுடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். டயாங் தான் அவ்வளோ க்ளோஸாக வந்து ஜிமினோட நெக்கில் அந்த செயினை போட்டு விடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக டயாங்கை ஹக் பண்ணிட்டு, டயாங் சாரி. ஏன் என்னாச்சு ஜிமின்? இல்லை கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னோடனே இப்போ டயாங் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லி ஜிமினோட ஹேரை அப்படியே ரஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு ஜிமின் பக்கத்தில் லைட்டாக தள்ளி போய் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே செம்ம கடுப்பாகுது. இப்போ ஜேகே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். நான் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? எனக்கு ஏன் அந்த டயாங் ஜிமினோட பக்கத்தில் இருந்தால் இவ்வளோ கோவம் வருது? அவன் ஜிமினோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஏன் கோவம் வருது? சரி அது இருக்கட்டும், ஜிமின் கூட இருந்தால் எனக்கு ஏன் கோவம் வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, ஜிமின் உனக்கு எனிமி அவ்வளோதான், நீ எதுக்கு இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கான். இப்படியே தான் டைம் போகுது. இப்படியே ஒரு 1 week ஆகுது. இப்போ ஜிமினோட அம்மா தான், ஜிமின் அம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? பக்கத்து வீட்டில் அந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு இல்லைடா அந்த ஆன்ட்டி என்கிட்ட கேட்டாங்க, நான் செஞ்ச அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ஓகே அந்த ஃபுட்டு தான் எனக்கு செஞ்சேன், அதான் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரியா? நீ போய் கூடம்மா. நீ இது வரைக்கும் அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போனது இல்லைல்ல, வெளியே மட்டும் அவுட் சைடு மட்டும் தானே அவங்க வீடை பார்த்துருக்க, உள்ளே போய் பாரு செம்மையாக இருக்குது, போயிட்டு வாடா. சரி கொடுங்க அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறான். இப்போ ரோடை கிராஸ் பண்ணிட்டு போகிறான். இது ஜேகே மேலேருந்து பார்த்துடுறான். ஜிமின் வரதை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஓடி வந்து கீழே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் காலிங் பெல் அடிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான், நான் போகிறேன். எப்படா கீழே வந்த? நான் போய் திறக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு வரான். வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் கீழே தான் பார்த்துட்டு இருக்கான். ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்குறான். ஜேகேவை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்ம ஷாக்கிங்கு. அப்படி ஜேகேவை பார்த்துட்ருக்கான். நீ 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 என்ன பண்ணுற இந்த வீட்டில் அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, இது என்னோட வீடு. ஆமாம் நீ என்ன பண்ணுற என்னோட வீட்டில்? உன்னோட வீடா? உண்மையாவா? இது உன்னோட வீடா? ஆமாண்டா என்னோட வீடு தான் அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஜிமினுக்கு அவ்வளோதான், என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். இவங்க லவ் பண்ணுவாங்களா இல்லையா?
இல்லை ஜிமின் டயாங்கை லவ் பண்ணுவானா, இல்லை ஜேகே லவ் பண்ணுவானான்றத நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம் டியர்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு டியர்ஸ் சொன்ன ஆன்லைன் ஸ்டோரி தான், எனிமீஸ் லவ். அவங்க சொன்ன ஸ்டோரியை தான் டாம் அண்ட் ஜெரின்னு போட்டு வச்சுருக்கேன். டாம் அண்ட் ஜெரி ஃபால் இன் லவ்னு நான் போட்டிருக்கேன். ஓகே டியர்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ், பை.